ஹாய் வெல்கம் டு நீட் நண்பன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஜுவாலஜி கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் அப்படின்ற லெசனில் நீட் கோஆர்டினேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா 19.1ல் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸு டக்ட் இல்லாததை டக்லெஸ் கிளான்ஸ் அப்படின்றாங்க. டக்ட் இருக்கக்கூடிய கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டக்ட் கிளான்ட்ன்றாங்க. இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸோட செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸு, எக்ஸோக்ரைன் கிளான்ஸோட செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பிட்யூட்டரி கிளாண்டு, ஹைப்போதலமஸ் கிளாண்டு, அடினல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ்டிக் கிளாண்டு இதெல்லாம் சொல்லலாம். எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்டு, சலிவரி கிளாண்டு. இதோட செக்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டக்ட் இருக்குது, அதனால தான் இது வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்போதலமஸ். இந்த ஹைப்போதலமஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்றாங்க. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினோட டைன்செப்லான் அப்படின்ற ஒரு அடித்தளத்தில் இருக்குது அப்படின்றாங்க. பேசல் பார்ட் ஆஃப் டைன்செப்லான் ஃபோர் பிரெயின் அப்படின்றாங்க. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு இதுதான் ரெகுலேட் பண்ணும் அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா GnRH கனோட்டோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன். இந்த ஹைப்போதலமஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியில் க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டியாக இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொமேட்டோஸ்டாட்டின் அப்படின்றாங்க. இந்த சொமேட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறத தடுக்கும் அப்படின்றாங்க. நீ வந்து அதிகமாக சுரந்துட்ட, உன்னோட செக்ரேஷன் போதும், உன்னோட செக்ரேஷன் நீ குறைச்சிக்கோ அப்படின்னு இந்த ஹைப்போதலமஸ் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரிக்கு சொமேட்டோஸ்டாட்டின் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் ஹார்மோனோட செக்ரேஷனை வந்து இனிபிட் பண்ணும், இனிபிட்னா தடுக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்றாங்க. அதாவது நம்மளோட ஹைப்போதலமஸ்க்கு அடுத்தபடியான கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்டுன்றாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நம்ம பாடியில் செல்லார் டியூனிகா அப்படின்ற ஒரு கேவிட்டியில் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் பார்த்திங்கன்னா 2 லோப் இருக்குது, ஆன்டீரியர் லோபு, பிட்யூட்டரி லோபு. இந்த ஆன்டீரியர் லோபு பார்த்திங்கன்னா அடினோ ஹைப்போஃபைசிஸு, போஸ்டீரியர் லோபு பார்த்திங்கன்னா நியூரோ ஹைப்போஃபைஸ்ன்றாங்க. இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸில் பார்த்திங்கன்னா 2 கதுப்பு இருக்குன்றாங்க, பாராடிஸ்டல்ஸு, பாரா இன்டர்மீடியா. இந்த பாராடிஸ்டல்ஸில் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த 6 ஹார்மோன்ஸ், மெயினான ஹார்மோன்ஸ், நேம்லி growth ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடினோ கார்டிகாய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதாவது ACTH, லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன் அண்டு த லாஸ்ட் ஒன் அண்ட் ஒன் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த 6 ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட அடினோ ஹைப்போஃபைசிஸில் இருக்கிற பாராடிஸ்டல்ஸ் அப்படின்ற கதுப்பில் சுரக்குது அப்படின்றாங்க. அடுத்து பாரா இன்டர்மீடியா. இந்த பாரா இன்டர்மீடியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றே தான் சுரக்கும், அதுனா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் MSH. இந்த பாரா இன்டர்மீடியா பார்த்திங்கன்னா நம்மளோட பாராடிஸ்டல்ஸோட ஒட்டி தான் இருக்கும் அப்படின்றாங்க. வேறு எதுவும் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட போஸ்டீரியர் லோப் வந்துடும். போஸ்டீரியர் லோபில் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா 2 ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். என்னென்ன ஹார்மோன்ஸ்னால் ADH என்று அழைக்கப்படக்கூடிய வேசோப்ரெஷன். இந்த ADH பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படி இல்லைனா இது வந்து வேசோப்ரெஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சிடோசின். இந்த 2 ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த 2 ஹார்மோன்ஸ் எங்கே சுரக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஹைப்போதலமஸில் தான் இந்த 2 ஹார்மோன்ஸ் சுரந்து இதில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ADHோட ஃபங்க்ஷனை பார்த்துடலாம். இந்த ADH என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னியில் நெப்ரான்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னின்னுவாங்க. இந்த நெப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டல் கன்வல்டல் டியூப் அதாவது DCT. இந்த DCTயில் பார்த்திங்கன்னா வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ், நேம்லி பொட்டாசியம் அண்ட் சோடியம், இது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணும். எதுனா நம்மளோட ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இருக்கிறனால தான் நம்மளுக்கு டயூரிசிஸ் வந்து ப்ரிவெண்ட் ஆகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் நம்மளுக்கு இல்லைன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ன்ற ஒரு நோய் நம்மளுக்கு வந்து வந்துருன்றாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறப்போ வரும் டெம்பரரியாக நம்மளோட ADHோட செக்ரேஷன் ஸ்டாப் ஆகும். அப்போது நம்மளுக்கு டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் டெம்பரரியாக இருக்குன்றாங்க. டெம்பரரி தான், அதுக்கப்புறம் அது தானாக சரியாகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மூத் மசில் அதாவது ஃபீமேல் மெயினாக ஸ்மூத் மசில்ஸில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இந்த வெஜினல் மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ணும் அட் த டைம் ஆஃப் பார்ட்யூரேஷன். டெலிவரின்னும். இந்த டெலிவரி எப்போ என்ன பண்ணும் இந்த ஆக்சிடோசின்னா இருக்கிற அந்த கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ், அதாவது ஒரு பிரசவ வலியை உண்டாக்குறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து உதவு அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோனை வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன்னுவாங்க இதை. அப்புறம் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மம்மரி கிளாண்டு, அதாவது நம்மளோட மம்மரி கிளாண்டில் அல்வியோலி இருக்கும், அந்த அல்வியோலியில் மில்கை வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து உதவும். அதாவது இப்போ ஃபீமேலில் சொல்கிறோம். இப்போ மேலில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அந்த ஆக்சிடோசின் பார்த்திங்கன்னா நம்மளோட பீனிஸில் செமன், இந்த செமனை வந்து இஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் மேல்ஸில் உதவுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரோத் ஹார்மோனோட யூஸ் பண்ணலாம். க்ரோத் ஹார்மோன் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும். இந்த க்ரோத் ஹார்மோனோட ஹைப்பர் செக்ரேஷனாக இருந்தால் ஹைப்பர் க்ரோத் ஹார்மோன்,
ஹைப்பர் செக்ரேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்மியாக சொன்னால் ஹைப்போ செக்ரேஷன்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் செக்ரேஷன், ஹைப்போ செக்ரேஷன் இது 2 தான். இந்த குரோத் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் செக்ரேஷன் மேல் பார்த்தீங்கன்னா கைகண்டசம். ஹைப்பர்னா அதிகமாக சொன்னா கைகண்டசம் ஏற்படுறாங்க, அகோர வளர்ச்சி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குரோத் ஹார்மோன் கம்மியாக சொன்னா, அதாவது ஹைப்போ செக்ரேஷன். ஹைப்போனா கம்மியாக சுரக்கணும், அது கம்மியாக சொன்னா டார்க்னஸம், குட்டைத்தனம். இன்னொன்று ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அடல்ட்டு ஒரு 25 to 30 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய மேனுக்கு வந்து திடீர்னு இந்த குரோத் ஹார்மோன் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அக்ரோமெக்லி அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி கிளாண்டு, நம்மளோட ப்ரோலாக்டின் சொல்லலாம். இந்த ப்ரோலாக்டின் பார்த்தீங்கன்னா லூசியோட்ரோபிக் ஹார்மோன், இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணா மெமரி கிளாண்டோட குரோத்தை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மில்க்கு வந்து மெமரி கிளாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது லாக்டேஷனுக்கு இந்த ஹார்மோன் வந்து உதவுன்றாங்க. லாக்டேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஹெச்சும் எஃப்எஸ்ஹெச்சை பற்றி பேசலாம். இந்த எல்ஹெச் பார்த்தீங்கன்னா லூடிசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த எல்ஹெச் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும். எஃப்எஸ்ஹெச்சும் அதை சொல்லலாம். இந்த எல்ஹெச் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட டெஸ்டோஸ்டிரானை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். லெடிங் செல்ஸ் மூலமாக டெஸ்டோஸ்டிரானை ஸ்டிமுலேட் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஸ்பர்மட்டோஜெனிசிஸ், அது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பர்ம், இதில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும் லூட்டினிசிங் ஹார்மோன். இந்த எஃப்எஸ்ஹெச் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணால் ஸ்பர்மியோஜெனிசிஸ் அப்படின்ற ஃபார்மேஷனில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கில் இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருப்பான். இங்கே வந்து இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம அதை மட்டும் பார்த்துப்போம். எஃப்எஸ்ஹெச் பார்த்திங்கன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் வந்து உதவும். இது வந்து நம்மளுக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் அதை ப்ரீஃபாக கொடுத்துருப்போம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் பார்த்திங்கன்னா கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. மேலில் பார்த்தோன்னா ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணோம். இந்த எல்ஹெச் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸ்னா தான் நம்ம சொன்னது டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா டெஸ்டிஸில் இந்த எஃப்எஸ்ஹெச்சும் ஆண்ட்ரோஜன்ஸும் சேர்ந்து தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதாவது நம்ம ஒன்று சொன்னது தான் எஃப்எஸ்ஹெச்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ், டெஸ்டோஸ்டெரான்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்றது என்னன்னா ஸ்பெர்மாட்டிட் வந்து மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோயாவாக மாறுதா ஸ்பெர்மியோஜெனிசிஸ்ன்றாங்க. இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டாப்பிக்கில் ப்ரீஃபாக பார்த்துப்போம், அங்கே பார்த்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஹெச் நம்ம சொன்னது தான் அந்த பேரா இன்டர்மீடியட் ஸ்டிமுலேட் ஆகாத மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது பார்த்தீங்கன்னா மெலனோசைட்டில் வந்து ஆக்ட் ஆகிட்டு மெலனின் பிக்மெண்ட்டை சிந்தசிஸ் பண்ணும். இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் நம்மளோட கலர், நம்மளோட ஸ்கின் கலருக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்டு. இந்த பீனியல் கிளாண்டு எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினோட டார்சல் சைடுன்றாங்க. டார்சல்ன்றதுனா பின்புறம், அதாவது முதுகு புறம்னுவாங்க. பிரெயினோட முதுகுப்புறத்தில் தான் இந்த பீனியல் கிளாண்ட் இருக்குன்றாங்க. இந்த பீனியல் கிளாண்டோட செக்ரேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா மெலட்டோனின். இந்த மெலட்டோனினை என்ன சொல்லுவாங்கன்னா டைம் மெசஞ்சர். மெலட்டோனின் அதர்வைஸ் கால்டு டைம் மெசஞ்சர். இது ஒரு மிக முக்கியமான டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்காடியன், அதாவது நம்மள 24 hour ரிதம் ஆஃப் அவர் பாடி, ஸ்லீப் வேக் சைக்கிள் தான் டையூர்னல் தான் ஸ்லீப் வேக் சைக்கிள்னுவாங்க. இந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் நம்ம இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், பிரெயினில் எங்கன்னா பான்ஸில் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் வரும், இதுவும் வரும். நெக்ஸ்ட் இந்த பீனியல் கிளாண்டு நம்மளுக்கு அக்கார்டிங் டு பீனியல் கிளாண்டு நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஃபீமேலில் பார்த்திங்கன்னா மென்சுரல் சைக்கிளையும் ரெகுலேட் பண்ணுது அப்படின்றாங்க. மாதவிடாய் போக்கையும் ஒழுங்காக கொண்டு போகும், அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது இந்த பீனியல் கிளாண்டு சொல்கிறாங்க. அடுத்து பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராய்ட் கிளாண்டு. இந்த தைராய்ட் கிளாண்ட் தான் லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்டு சொல்கிறாங்க. இந்த தைராய்ட் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். இந்த தைராய்ட் வந்துன்னா நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரக்கியாவில் இருக்குது. ட்ரக்கியாவோட எய்தர் சைடில் 2 லோப் வந்து அட்டாச் ஆகிருக்கும்ன்றாங்க. இந்த லோ பார்த்தீங்கன்னா ஃபாலிகல்ஸால் உருவாகுது. இந்த ஃபாலிகல்ஸில் பார்த்தீங்கன்னா எதால் கனெக்ட் ஆகுதுன்னா இஸ்துமஸ்ன்ற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால் எல்லாம் ஜாயின் ஆகுது அப்படின்றாங்க. இந்த தைராய்டில் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சுரக்குது. தைராய்டு இருந்தால் 2 ஹார்மோன்ஸ் இருக்கும். என்னென்னா ட்ரை ஐடோ தைரோனின், இன்னொன்று டெட்ரா ஐடோ தைரோனின். இந்த டெட்ரா ஐடோ தைரோனினை பார்த்தீங்கன்னா தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தைராக்சின் வந்து உதவும். இனி அதை வந்து அது பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த தைராய்டு கிளாண்டோவில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சிந்தசிஸ்க்கு மெயினாக அயோடின் தேவைன்றாங்க. அயோடின் வந்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா தைராய்டு டெஃபிஷியன்சி நிறைய ஏற்படும். இப்போ வந்து தைராய்டு டெஃபிஷியன்சியில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதுக்கு காய்டர், எக்ஸோதால்மிக் காய்டர்னுவாங்க. இந்த காய்டன் என்னென்னா நம்மளோட தைராய்டு கிளாண்டு வந்து கொஞ்சம் எல்லாச்சுன்னா பெருசாகிடும். இது வந்து மெயினாக வந்து இந்த இமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு அவங்க சாப்பிட்றவங்களும் அயோடின் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து காய்டர் ஏற்படும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா
ப்ரெக்னென்சி உமனில் ப்ரெக்னென்சி உமனில் அந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து நிறையா உருவாகும், நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட காசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் க்ரோத்து இன்ஃபேண்ட், அதாவது கிரிட்டினிசம், அகோர வளர்ச்சி. அதாவது ஒரு ஒரு குழந்தையே புதுசாக பிறந்த குழந்தை வந்து அகோரமாக இருக்கும் அந்த குழந்தை பார்க்குறதுக்கு, அதை கிரிட்டினிசம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து மென்டல் மென்டல் ரிட்டர்டேஷனு, மென்டலாக இருக்கும், அறிவு கம்மியாக இருக்கும், அதுக்கு வந்து காது கேட்காம இருக்கும், அப்நார்மல் ஸ்கின், ஒரு ஒழுங்கற்ற தோல் இருக்கும். இதெல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போனோம். இது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி உமனில் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படுனா அதோட ஒரு வர காசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்பர் தைராய்டிசம் எப்படி உருவாகுது அப்படின்னா, தைராய்டு கிளாண்டில் கேன்சர் வந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படி சொல்லுவாங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ்ன்னுவாங்க. இந்த கிரேவ்ஸ் டிசீஸை இன்னொன்னா எக்ஸோதால்மிக் காய்டர் அப்படி சொல்லலாம். இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட வெயிட் லாஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த ஹையில் இருக்கக்கூடிய ஐபால், அதாவது இந்த கருவிழி பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், ப்ரொட்ரூஷன் ஆஃப் ஐபால்னால் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட சிம்டம்ஸாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டு நம்மளுக்கு பர்சனாலிட்டி ஹார்மோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு இந்த கிளாண்டு வந்து உதவுது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து நம்மளோட மெட்டாபாலிசம் இந்த ஹார்மோன் உதவுது. மெயினாக இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா டிசிடி, தைரோகால்சிட்டோனின்ற ஒரு பெப்டைட் ஹார்மோனை சுரக்குது. பெப்டைட்னா ப்ரோட்டீன் ஹார்மோன் சொல்லுவாங்க. நிறைய ப்ரோட்டீன் ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்குது, அதுவும் பின்னாடி பார்ப்போம். இந்த தைரோகால்சிட்டோனின் பார்த்தீங்கன்னா பெப்டைட் ஹார்மோன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பெப்டைட் ஹார்மோன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணும் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாராதைராய்டு. இந்த பாராதைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த லோப்ஸுக்கு பின்புறம் 2 இருக்கும். மொத்தம் நம்ம உடம்புல 4 தைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்கும். அதாவது 2 பேர்ஸ் ஆஃப் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ். தப்பாக சொல்லிட்டேன், பாராதைராய்டு கிளாண்ட்ஸ் தான் 4 இருக்கும், தைராய்டு ஒன்று தான் இருக்கும். இந்த பாராதைராய்டு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய லோபல்ஸ்க்கு பின்புறம் 2 பாராதைராய்டு இருக்கும். மொத்தம் 4 பாராதைராய்டு இருக்கும். இந்த பாராதைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பெப்டைட் ஹார்மோனை சிந்தசிஸ் பண்ணும். அது பார்த்திங்கன்னா பாராதைராய்டு ஹார்மோன் பிடிஹெச்னுவாங்க. இந்த பிடிஹெச் என்ன பண்ணுன்னா, நம்மளோட டிசிடிக்கு ஆப்போசிட், அப்படியே தைரோகால்சிட்டோனின் அந்த ஹார்மோனுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகிறது தான் நம்மளோட பாராதைராய்டு ஹார்மோன். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்புறமா இந்த போன்ஸில் வந்து கால்சியமை வந்து மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்புறமா நம்மளோட பிசிடி கிட்னியில், அதே நெஃப்ரான்ஸில் பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்டல் டியூப்னுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்சர்வ் பண்ணும். அப்புறம் செரிமானம், அப்புறம் அடுத்து செரிக்கப்பட்ட உணவில் வந்து கால்சியம் அப்சர்வ், அதாவது டைஜஸ்டட் ஃபுட்டில் வந்து கால்சியம் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மிக மிக ஒரு முக்கியமான டேர்ம் என்னென்னா, இந்த பிடிஹெச் பாராதைராய்டு வந்து ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன்வாங்க. ஹைப்பர்னா அதிகம், கால்சியம்னா கால்சியம். இதில் இருக்கு பாருங்கள், ஹைப்பர் கால்சியமிக்னா அதிகமாக கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். அதான் ஹைப்பர் கால்சியமிக் ஹார்மோன் இஸ் கால்டு பிடிஹெச். அடுத்து பார்த்திங்கன்னா தைமஸ். இந்த தைமஸ் பார்த்திங்கன்னா பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னுவாங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மளோட விடலை பருவம் வரைக்கும் தான், ப்ரீ அடலசன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இந்த கிளாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீஜெனரேட் அடிப்போஸ் டிஷ்யூவாக மாறிடும்னுவாங்க. இந்த தைமஸ் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னா, நம்மளோட ஸ்டெர்னத்துக்கு பின்புறம் ஹரோட்டாக்கு வென்ட்ரல், அதாவது அரோட்டாக்கு முன்னாடி ஸ்டெர்னத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. பிஹைண்ட் த ஸ்டெர்னம், அபோவ் த ஹார்ட்டு. மெயினாக அது அபோவ் த ஹார்ட்டில் குறிப்பிட்டவங்க சொன்னால் அரோட்டாக்கு முன்னாடி இருக்குன்னுவாங்க. அதான் அந்த தைமஸ் கிளாண்ட் இஸ் அ குளோபுலார் கிளாண்டு, அதாவது லோபுலார் கிளாண்டுன்றாங்க. லொக்கேட்டட் வித் லங்ஸு பிஹைண்ட் த ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி ஹார்ட்டுக்கு மேலே. அது குறிப்பிட்டு எங்கே சொன்னால் நம்மளோட அரோட்டாக்கு முன்னாடி, அதாவது வென்ட்ரல்ஸ் என்ன வயிற்று பார்த்தீங்கன்னா முன்பகுதின்னுவாங்க, அரோட்டாக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தைமஸ் கிளாண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டமில் ஒரு மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது நம்மளோட தடைக்காப்பியலில் ஒரு மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 4 ஹார்மோன்ஸ் சிந்தசிஸ் பண்ணும். நேம்லி தைமுலின், தைமோபாய்டைன், தைமிக் ஹியூமரல் ஃபேக்டர், தைமோசின். அதில் இந்த 4மே மிக மிக முக்கியமானது தைமோசின். இந்த தைமோசின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இம்மெச்சூர் டி லிம்போசைட்ஸை வந்து மெச்சூர் டி லிம்போசைட்ஸாக மாற்றும். எதுக்காகனா சிஎம்ஐ, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அதாவது சிஎம்ஐனா செல்லை விழுங்கும் திறன். ஒரு பேத்தஜன் வந்துச்சுன்னா அந்த பேத்தஜனை விழுங்கக்கூடிய திறனாக அந்த டி லிம்போசைட்ஸை மாற்றுறது இந்த ஹார்மோன் தான். அதாவது இந்த தைமோசின்ற ஹார்மோன் தான் மாற்றுதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த தைமோசின் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸையும் உருவாக்குது அப்படின்றாங்க. அது எதுக்காகனா ஹியூமரல் இம்யூனிட்டினா ஆன்டிபாடிஸ் உருவாக்கப்பட்டு பேத்தஜன்ஸை அழிக்குது அப்படின்றாங்க. ஆன்டிபாடிஸால் ஒரு பேத்தஜன் உருவாக்குறதா ஹியூமரல் இம்யூனிட்டின்னுவாங்க.
அதுக்கப்புறம் இந்த தைமோசின்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, ஓல்டு பீப்பிளில குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிக்கிறனால ஓல்டு பீப்பிள்ஸ் வந்து இம்யூன் டெஃபிஷியன்ட் ஆயிரும். அதான் அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சூப்ரா ரீனல் கிளாண்டுன்னுவாங்க. ஏன் இந்த சூப்ரா ரீனல் கிளாண்டுன்றாங்கன்னா, கிட்னிக்கு மேல் பகுதியில இருக்குது. ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் கிட்னின்றாங்க. இந்த அட்ரினல் கிளாண்டுன்றாங்க. கிட்னிக்கு மேல் பகுதியில் அமைஞ்சிருங்க. இந்த சூப்ரா ரீனல். ரீனல்னா கிட்னி, சூப்ரானா மேலுன்னாங்க. கிட்னிக்கு மேலே அமைஞ்சிருங்க சூப்ரா ரீனல். ஒரு டேர்ம்லேயே நம்மளுக்கான ஆன்சர் இருக்கும். சூப்ரானா மேலே, ரீனல்னா கிட்னி. கிட்னிக்கு மேலே இருக்குது. கிட்னிக்கு மேலே இருக்குதுன்னா அட்ரினல் கிளாண்டுன்றாங்க. இந்த அட்ரினல் கிளாண்டை வந்து 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா. இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ் 2 சுரக்கும். மெயினாக பார்த்தா அட்ரினலின், நார் அட்ரினல். அந்த அட்ரினலினை பார்த்தோன்னா எபினெப்ரின்னுவாங்க. நார் அட்ரினலினை நார் எபினெப்ரின் அப்படின்னுவாங்க. இந்த 2 ஹார்மோன்ஸ் பார்த்தா கேட்டகோலமைன்ஸ் அப்படின்றாங்க. என்னன்னா கேட்டகோலமைன்ஸ் மிக மிக ஒரு முக்கியமான டேர்முங்க இது. கேட்டகோலமைன்ஸ் ரெஃபர்டு டு எபினெப்ரின் அண்ட் நார் எபினெப்ரின். இந்த எபினெப்ரின், நார் எபினெப்ரினை எமர்ஜென்சி ஹார்மோனை கூட சொல்லுவாங்க. ஏன்னா எமர்ஜென்சி ஹார்மோனு 3F ஹார்மோனு சொல்லுவாங்க. ஃபைட்டுன்னுவாங்க. ஏன் இதை இப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா நம்மளோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்வெட் எடுக்க வைக்கிறதுலாம் இந்த காரணம்லாம் இந்த ஹார்மோன் தான். நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது இந்த ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னுவாங்க இதை. இதுமாரி நிறைய பேர் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகோலமைன்ஸ். இந்த கேட்டகோலமைன்ஸ் இந்த 2 ஹார்மோன்ஸை பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனோம். இந்த கேட்டகோலமைன்ஸ் பார்த்தோன்னா கிளைகோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்றி நம்மள பிளட்டை பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவலோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துன்றாங்க. இந்த கேட்டகோலமைன்ஸ் பார்த்தோன்னா கிளைகோஜென்ன்றது என்னன்னா நம்மளோட லிவரில் இருக்கும். அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் கன்வெர்ட் டு கிளைகோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைகோஜன் பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்கும். அந்த கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றி லிவரில் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் கண்டென்ட்டை அதிகப்படுத்தி விட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா லிப்பிடு ப்ரோட்டீனோட அது லிப்பிட் ப்ரோட்டீன் பிரேக் டவுன் இந்த ஹார்மோன் வந்து உதவுது அப்படின்றாங்க. இந்த அட்ரினல் கார்டெக்ஸை பார்த்தோன்னா ஜோனா குளோமிரோசா, ஜோனா பிசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு 3 பிரிப்பாங்க. ஜோனா குளோமிரோசானா அவுட்டர் லோயரு, ஜோனா வெசிகுலேட்டானா மிடிலு, ஜோனா ரெட்டிகுலாரிஸ்னா இன்னருன்றாங்க. இப்போது இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் பார்த்தோன்னா ஒரு சில ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது. அது பார்த்தோன்னா கார்டிகாய்ட்ஸ்னுவாங்க. கார்டிகாய்ட்ஸ்னு நமக்கு தெரிஞ்சா குளுக்கோ கார்டிகாய்டு, மினரலோ கார்டிகாய்டு. இந்த மினரலோ கார்டிகாய்டு எங்கே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா நெப்ரானில் தான். மினரலோ கார்டிகாய்டு மினரல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த உதவுது அப்படின்றாங்க. குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் வந்து ரெகுலேட் த வாட்டர் பேலன்ஸு அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இன் அவர் பாடி. அந்த மினரலோ கார்டிகாய்ட்ஸ் சொல்கிறாங்க. அல்டோஸ்டெரான்ற ஒரு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இந்த மினரலோ கார்டிகாய்டில் இருக்குது அப்படின்றாங்க. குளுக்கோ கார்டிகாய்டு பார்த்தீங்கன்னா கிளைகோனியோஜெனிசிஸ் அப்படின்றது என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோஜன் ஃப்ரம் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். கிளைகோனியோஜெனிசிஸ் அந்த டேர்மில் இருக்க பாருங்க. கிளைகோனா கிளைகோஜன், நியோனா நியூ, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், லைசிஸ்னா பிரேக் டவுன். இப்போது கிளைகோனியோஜெனிசிஸ்னா கிளைகோஜன் ஃபார்மேஷன் ஃப்ரம் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் இஸ் கால்டு கிளைகோனியோஜெனிசிஸ் அப்படின்றாங்க. அவள்தான். வேறு எதுவும் இதில் சொல்ல. இந்த கார்டிசால் பார்த்தோன்னா ஸ்டிமுலேட் த ஆர்பிசி ப்ரொடக்ஷன். திரும்பவும் இந்த தைராய்டு ஹார்மோன் மாரி இந்த கார்டிசால்ஸ்னால் அதான் நம்ம ஒன்று சொன்னால் மினரலோ கார்டிகாய்டு, குளுக்கோ கார்டிகாய்டு, அதுதான் கார்டிசால்ஸ்ன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஹார்மோன் உதவுது அப்படின்றாங்க. இந்த அல்டோஸ்டிரான் பற்றி நம்ம பேசியிருப்போம். கிட்னியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த பாஸ்பேட் அயன்ஸு, பொட்டாசியம்லாம் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனா ரெட்டிகுலாரிஸ் இன்னர் லேயரில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸ் இருக்குன்றாங்க. ஆண்ட்ரோஜன்ஸ்னால் ஃபியூ அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டெரானும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றாங்க. அது அந்த டெஸ்டோஸ்டெரான் இருக்கிறதா நம்மளோட இந்த பியூபிஸ் ஹேரு, இந்த மீசா வளருது, தாடி வளருதுன்னா அது காரணம்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரேஸ் அமௌண்ட்டாக தான் அதில் இருக்குன்றாங்க. அது பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ். இந்த பேன்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூல் கிளாண்டுன்னுவாங்க. இட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸோக்ரைன் கிளாண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸை செக்ரேட் பண்ணும். நேம்லி த ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிலிக் பெப்டிடேஸு, கார்பாக்சிலிக் அமைலேஸு, அதுமாரி ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் பண்ணுவோம். அதில் நம்ம டைஜஷனில் வரும். அந்த டாபிக் வந்து இப்போ நம்மளுக்கு எடுத்துட்டாங்க, நீட்டில் இல்லை. அதனால் பற்றி நம்ம பேச வேண்டாம், ஆனால் தெரிஞ்சுப்போம். அது பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுவோம். நேம்லி
இன்சுலின், குளுக்ககான் அண்டு ஆல்ஃபா செல், பீட்டா செல், டெல்டா செல்லு. ஆல்ஃபா செல்லில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது குளுக்ககானு, பீட்டா தான் இன்சுலின். டெல்டா பற்றி நம்ம அதிகமாக பேச மாட்டோம், அதை பற்றி விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா செல்ஸில் செக்ரேட் தான் குளுக்ககானு, பீட்டா செல்லுங்கள இன்சுலின். இந்த ஆல்ஃபா செல்லில் செக்ரேட் குளுக்ககான் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்புறம் இந்த பீட்டா செல்ஸில் செக்ரேட் ஆகக்கூடிய இன்சுலின் என்ன பண்ணுன்னா அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும், அதாவது குறைச்சி விடுன்னுவாங்க. அந்த குளுக்கோகான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிளைசிமிக். ஹைப்பர்னா அதிகம், கிளைசிமிக்னா குளுக்கோஸ் தான் கிளைசிமிக்னா. ஹைப்பர்னா குளுக்கோஸில் அதிகப்படுத்தணும். இன்சுலின் பார்த்தீங்கன்னா ஹைப்போ கிளைசிமிக், குளுக்கோஸ் வந்து கம்மிப்படுத்துவோன்னுவாங்க. அடுத்து இந்த லேக் ஆஃப் இன்சுலின் காசஸ் இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னுவாங்க. இதை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சுகர்னும் இப்போ நம்ம இதை பிளட்டு சுகர் பண்ணோம், அதை தான் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். அது ஏன் நம்மளுக்கு வருதுன்னா இன்சுலினோட டெஃபிஷியன்சி, இன்சுலின் வந்து கம்மியாக இருக்கணும். அது வந்து இப்போ இன்சுலின் தெரப்பி மூலமாக க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெஸ்டிஸ். இந்த டெஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேலு, லொக்கேட்டட் ஸ்காட்டல் செக்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த லெட்டிங் செல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டெஸ்டோஸ்டெரான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு இன்வால்வ் ஆகுதுன்றாங்க. அடுத்து ஓவரி பற்றி பேசுனா ஃபீமேலோட பிரைமரி செக்ஸ் ஆர்கனு, பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்குன்றாங்க. அந்த ஓவரிஸ் பார்த்தோன்னா ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனை வந்து சிந்தசிஸ் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் பார்த்தீங்கன்னா எங்கே ஃபார்மேஷன் ஆகும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிகல்ஸில், இந்த ஃபாலிகல் செல்லில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஃபார்மேஷன் ஆக சொல்கிறாங்க. இந்த ப்ரொஜெஸ்டரான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்பஸ் லூட்டியமில் தான் ப்ரொடியூஸ் ஆகுன்றாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பார்த்தோன்னா ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ப்ரெக்னென்சி சப்போர்ட்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல நம்ம பேசியிருப்போம் ஆக்சிஜன் பார்த்தோன்னா ப்ரெக்னென்சி ஹெல்பிங் ஹார்மோன்னு பேசியிருப்போம். அதாவது பார்ட்யூரிஷன் ஹெல்பிங் ஹார்மோன்னா ஆக்சிடோசின், ப்ரெக்னென்சி ஹெல்பிங் ஹார்மோன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். குழப்பிக்காதீங்க, கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்காங்க. அடுத்து இந்த ப்ரொஜெஸ்டரான் பார்த்திங்கன்னா நம்மளோட மெமரி கிளாண்டில் ஃபார்மேஷன் ஆஃப் அல்வியோலி. இந்த மெமரி கிளாண்டை பார்த்தீங்கன்னா அல்வியோலி ஃபார்மேஷனுக்கு இந்த கிளாண்ட் வந்து உதவுதுன்றாங்க. மில்க்கும் ட்ரேஸ் அமௌண்ட் சுரக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் உதவுது. ப்ரோலாக்டின் தான் மெயின். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரானும் இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரானும் அந்த மில்க் ஃபார்மேஷனுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதர் எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎல் நெட்ரோட்டிக் பெப்டைட் ஆர் ஏடிஎல் நெட்ரோட்டிக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெஃப்ரானில் பார்த்தீங்கன்னா ராஸ் மெக்கானிசம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். ராஸ்னா ஆன்ஜியோடென்சினோஜனை வந்து ஆன்ஜியோடென்சின் 1 வந்து ஆன்ஜியோடென்சின் 1ஆகவும் ஆன்ஜியோடென்சின் 2ஆகவும் ரெண்டின்னு மாற்றும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸை வந்து சுருக்க வச்சு பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்துவாங்க. அப்போது இந்த ஏடிஎல் நெட்ரோட்டிக் ஃபேக்டர், அதாவது ஏடிஎல் நெட்ரோட்டிக் ஃபேக்டர் என்ன பண்ணுவோம்னா அங்கே போய்ட்டு ஆக்ட் ஆகிட்டு அந்த பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த பிளட் வெசல்ஸை வந்து திரும்பவும் நல்ல விரிவடைய செய்து அந்த பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெயினாக நம்ம கிட்னியில் பார்த்தீங்கன்னா ஜேஜே செல்ஸ் இருக்கும், ஜக்ஸ்ட்ரா குளோமெருலார் செல்ஸ். இது என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாகிறப்ப எரித்ரோபாய்ட்டின்ற ஒரு ஹார்மோன் சிந்தசிஸ் பண்ணுவோம். இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் மேரோக்கு போயிட்டு எரித்ரோபாய்சிஸ் ஃபார்மேஷனுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும். இது எங்கே மெயினாக நடக்குன்னா இந்த மலைப்பகுதிகளுக்கு நம்ம போகிறப்ப நம்மளுக்கு ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் வந்து உருவாகி நம்மளோட போன் மேரோவில் எரித்ரோபாய்சிஸ் நடக்கும். எது ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி, ஏகப்பட்ட ஆர்பிசியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ்டின் இருக்குது, செக்ரிட்டின் இருக்குது, கோலிசிஸ்டோகைனின் சிசிகே, அப்புறம் கேஸ்ட்ரிக் இனிபேட்டர் பெப்டைட். இந்த 4 ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த 4 ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பெப்டைட் ஹார்மோன் தாங்க. கேஸ்ட்ரினும் பெப்டைட் தான், செக்ரிட்டினும் பெப்டைட் தான், கேஸ்ட்ரிக் இனிபேட்டர் பெப்டைட் அதிலே பேரில் இருக்குது. பெப்டைனல் ப்ரோட்டீன் ஹார்மோன் தான் அதெல்லாமே. அது கோலிசிஸ்டோகைனின் ப்ரோட்டீன் ஹார்மோன் தான். கேஸ்ட்ரின் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ்ட்ரின் கிளாண்டு, கேஸ்ட்ரிக்னா ஸ்டொமக்குன்னு அர்த்தம். இந்த கேஸ்ட்ரின் கிளாண்டில் பார்த்தோன்னா ஹெச்சிசிஎல், பெப்சினோஜன் இது ரெண்டுத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும். ஏன் எதுக்குன்னா அந்த கேஸ்ட்ரிக் ஸ்டிமுலேட் பண்ணி இந்த ரெண்டுத்தோட சிந்தசிஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்றாங்க. அடுத்து இந்த செக்ரிட்டின் பற்றி பார்ப்போம். இந்த செக்ரிட்டின் என்ன பண்ணுவதுன்னா இந்த பேன்க்ரியாஸோட எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸில் ஆக்ட் ஆகிட்டு ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான். அதாவது நம்மளோட அதாவது நம்ம எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸில் ஆக்ட் ஆகுதுன்றாங்க. அப்புறம் அந்த வாட்டரை வந்து செக்ரேட் பண்ணுறது அப்படின்றாங்க. ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயன்ஸ். நம்மளோட பிளட்டில் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அயன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அதாவது ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுன்றாங்க.
அடுத்து இந்த கோலிசிஸ்டோகைனின் சிசிகே எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா நம்மளோட பேன்க்ரியாஸ்லையும் கால் பிளேடர்னா பித்தப்பை இது 2 இடத்துல ஆக்ட் ஆகுதுன்றாங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ரேஷன் ஆஃப் பேன்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் அண்ட் பைல் ஜூஸ் அப்படி சொல்கிறாங்க. இந்த பேன்க்ரியாட்டிக் என்சைம்ஸும் இந்த பைல் ஜூஸும் உருவாக்குறதுக்கு இந்த ஒரு ஹார்மோன் வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்றாங்க. அடுத்து கேஸ்ட்ரிக் இனிபிட்டர் பெப்டைட். இது பார்த்திங்கன்னா நம்ம முன்ன பார்த்த கேஸ்ட்ரினுக்கு அப்படி ஆப்போசிட் தாங்க. அந்த கேஸ்ட்ரின் என்ன பண்ணோம், அந்த பெப்சினோஜன் HCl வந்து உருவாக்குறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும். இது வந்து அது உருவாக்குறதுக்கு தடுக்கும். அதாவது இனிபிட்னா தடுக்கிறது, அதாவது அது உருவாக்குறத தடுக்குதுன்றாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் மெக்கானிசம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஹார்மோன் மெக்கானிசம் பற்றி நம்மளுக்கு அவ்வளோ நம்ம புக்கில் டீப்பாக கொடுக்கல. நீங்கள் இந்த புக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த 2 பிக்சர் கொடுத்துருப்பாங்க, A, B, ப்ரோட்டீன் ஹார்மோனு, ஸ்டீராய்டு ஹார்மோன். அந்த பிக்சர் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீராய்டு ஹார்மோன் பண்ணுவோம். இந்த ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு பார்த்திங்கன்னா ரெசப்டார் தேவையில்லை. எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஹார்மோன் வந்து ஒரு டார்கெட் செல்லுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு வந்து ஒரு ரெசப்டார் வேணும். அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணி, அதை கொண்டு செல்லும் காரணி வேணும்னுவாங்க. ஆனால் இந்த ஸ்டீராய்டு ஹார்மோனுக்கு அந்த மாரி காரணிகள் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணும், அது தேவையில்லை அப்படின்றாங்க. டைரெக்டாக அது போய் செல் மெம்பரேனை போயிட்டு செகண்ட் மெசஞ்சர் இந்த செகண்ட் மெசஞ்சர் பார்த்தோன்னா நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைக்ளிக் ஆம்பு, கால்சியம் 2+, அயோடின் பாஸ்பேட் IP3 அதுமாரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு பார்த்தோன்னா இங்கே அதிகமாக இருக்குன்னா சைக்ளிக் ஆம்பு இல்லை கால்சியம் ப்ளஸ். இந்த கால்சியம் 2+ இந்த சைக்ளிக் ஆம்பை தான் நம்ம அதிகமாக நம்ம செகண்டரி மெசஞ்சராக நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் கிட்ட செல் மெம்பரேன் கிட்ட போயிட்டு டைரெக்டாக சைக்ளிக் ஆம்போட பைண்ட் ஆகிட்டு சர்டைன் டார்கெட் செல் கூட அந்த நியூக்ளியஸ் அது போயிடும். இதுதான் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோனோட ஹார்மோன் மெக்கானிசம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் ஹார்மோன் பார்த்தோம்னா அதாவது பெப்டைட் ஹார்மோன். இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த பெப்டைட் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல் மெம்பரேன் கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு மெசஞ்சர் நேம்லி ஹார்மோன் அது ஃபஸ்ட்டு மெசஞ்சர் மூலமாக இது போகும். அடுத்து செகண்ட் மெசஞ்சர் அப்போ தான் சைக்ளிக் ஆம்பு வரும். அதுக்கப்புறமா நியூக்ளியஸ்குள்ளே போகும். அதுக்கப்புறமா ஜீன் எக்ஸ்பிரஷன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து நடைபெறும். இதுதான் வந்து ஒரு பெப்டைட் ஹார்மோனோட ஹார்மோன் மெக்கானிசம்ன்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில பெப்டைட் ஹார்மோன்லாம் நம்ம பாடியில் கொடுத்துருப்பாங்க. நேம்லி இன்சுலின், குளுக்ககான், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எல்லாமே பெப்டைட். இந்த பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் எல்லாமே பெப்டைட் ஹார்மோன்ஸ் தான். அதாவது அந்த GH, TSH, ACTH, LH, LTH, FSH எல்லாமே பெப்டைட் ஹார்மோன் தான். கண்மூடித்தனமாக நீங்கள் எழுதிடலாம். அடுத்து இந்த ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸு, அதாவது இந்த தலமஸில் ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்சுலின், குளுக்கோகான்லாம் பெப்டைட் ஹார்மோன். ஸ்டீராய்டுனா நம்மளுக்கு தெரிஞ்சது டெஸ்டோஸ்டிரான், ப்ரொஜெஸ்ட்ரான், அடுத்து கார்டிசால் இதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்ன்றாங்க. அடுத்து அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன். இது பார்த்திங்கன்னா ஸ்டீராய்டு வந்து பெப்டைட் ஹார்மோன் இல்லை, அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன் வந்து தனியாக இருக்குது, பெப்டைட் ஹார்மோன் தனியாக இருக்குது. இப்போது அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன்னா ஒன்று தான் எபினெப்ரின். எபினெப்ரின்ன்றது ஸ்டீராய்டு ஹார்மோன், அதாவது அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஹார்மோன். நீங்கள் பெப்டைட்னு போட்டுறாதீங்க. அடுத்து ஐடோதைரோனின்ஸ் பார்த்தோன்னா தைராய்டு ஹார்மோன் சொல்கிறாங்க. நம்ம ஒன்று பார்த்துருப்போம், அட்ரினலின், நார் அட்ரினலின்னா கேட்டகோலமைன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை நம்ம அங்கே பார்த்துருப்போம். அதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன் லெசன் நம்ம முடிச்சுட்டோம். எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.